வைகோ இருந்த இந்த ராஜ்யசபா பதவிக்கு மல்லை சத்யா ஆசைப்படுறாரு. இதை துரை வைகோ தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்கதான் பிரச்சனை தொடங்குது. 32 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறோம். ஒரு நாடாளுமன்றத்தில் போய் பணியாற்றணுன்றதுல விருப்பம்ன்றதுல என்ன தப்பு? அது இன்னைக்கு வைகோ இருக்க பதவியில் வைகோக்கே திமுக கொடுத்திருக்கக்கூடிய சீட் அதுவே முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன், வாய்ப்பு இருந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா என்னால் போய் களத்தில் நிற்க முடியாது, நான் கடங்காரனாக இருக்கிறேன். எம்பி தேர்தலில் டாக்குமெண்ட் வச்சோம், அந்த டாக்குமெண்ட் மீட்க முடியல, அதை அப்படியே பணம் வாங்கணுங்கிட்டே அதை அப்படியே கொடுத்துட்டு கொஞ்சம் மீதி பணம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ 2021க்கு பணம் பத்தாம போது தலைவர்கிட்ட கேட்குறேன், என்கிட்ட பணம் இல்லைன்றாரு. அதுக்கப்புறமும் என்னுடைய டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தோம், இன்னவரில் அது மீட்கலை. என் கையில் எப்பவுமே பிராஸ்லெட் கோல்டில் இருக்கும், வெள்ளியில் இருக்கும், அதில் தலைவர் பேர் இருக்கும், என் கையில் மோந்தர் இருக்கும், செயின் இருக்கும், என் மனைவி நகை, இதெல்லாம் எப்பவுமே அடமானம் வச்சுருக்கோம். ஆனால் பாதுகாப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா தங்க விலை உயர்ந்துன்னு இருக்குதால அது இன்னும் இருக்குது, இல்லைன்னா அதுவும் முழுகி போயிருக்கும். இந்த நிலைமையில் இருக்கும்போது நான் நிற்க முடியாது. சரி, வாய்ப்பு தலைவரே விரும்புகிறார்ல, நான் அவரிடம் கேட்ட ஒரே ஒன்று ராஜ்யசபா உறுப்பினர் மட்டும் வாங்கி. ஸோ ராஜ்யசபா உறுப்பினர் பதவி நீங்கள் கேட்டதை தலைமையில் இருக்கவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்புன்றதை விட இவருக்கு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு எதிராக கொஞ்சம் பேர் இப்போ ஒரு நகர்கள் பெயர் பண்ணுறது போன்றதெல்லாம் வந்துட்டு இருக்குதால அது நடந்துட்டு இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் தலைவருக்கு எனக்கு கொடுக்கணும்னு தான் நினைச்சார். வாய்ப்பு தான் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பார். கடைசியாக கூட திருச்சியில் நினைக்கிறேன் உங்களையும் துரை வைக்கவும் கையை பிடிச்சி சமாதானப்படுத்தி சென்னையில் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 2 பேரும் சமாதானமாக கையெல்லாம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி நடந்தது தலைவர் தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. இடையில கூட நான் லண்டன் போகும்போது அவர் வந்து துபாய் போகிறார் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. விமான நிலையத்தில் சந்தித்தோம், கை கொடுத்து அவருக்கு என் நண்பர் கூட அங்கே ஒரு ஹேண்டிகிராஃப்ட் கடை வச்சுருக்கு, அவர் கூட அவர் அறிமுகப்படுத்தி அவர் கூட ஒரு ஷால்லாம் போட்டு அது கூட நான் முகநூலில் பதிவு பண்ணுறேன். நான் போயிட்டு 5 நாள் போயிட்டு திரும்பி வரோம். எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் அது பேசி கொடுறது கூட கிடையாது. இல்லை, அவர் பேசுகிற பேச்சு நான் மறுத்து பேசுறதில்லை, அவர் விடுற அறிக்கையை நான் மறுப்பறி கொடுக்கறது இல்லை. இப்போ இருக்கும்போது யாரோ ஒருத்தர் செய்யறதுக்கு நான் பொறுப்பாளின்றது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? அப்போது அவங்க திட்டமிட்டு அதை நோக்கி நகர்த்துக்கிறார்கள் என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். மாமன்னன் படம் பற்றி சொன்னீங்க, அதுபோல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நடந்திருக்கும்? இல்லை, மாமன்னன்றது ஒரு ஒப்பீட்டாக தான் பார்த்தேன். ஏன்னா 32 ஆண்டுகளில் 300 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் இப்படி தான் இருக்கணுன்றது வந்து ஒரு ஆதிக்க சக்தியோட மனப்பான்மையாக இருக்குது. இது ஆண்டான் அடிமைத்தனை இது வெளிப்படுத்துது. எனவே நான் கோடிட்டு காட்டினேன். ஆனால் தலைவரை பொறுத்தவரையிலும் அவரோட நான் என்னுடைய பையன் இப்படி தான் வருவோம் அப்படின்ற அந்த துணி அதில் இருந்ததுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, தலைவரை பொறுத்தவரை அப்படி அந்த சிந்தனை ஓட்டத்தில் இருப்பவராக நான் கருதலை. ஏன்னா இப்போ பேட்டி கொடுக்கும்போது கூட அவர் சொன்னார், எல்லாரும் அவரை எக்ஸ்பிரஸ் பண்ண சொன்னாங்க, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். கட்சி விட்டு நீக்குவீங்களான்னா நீக்க மாட்டேன். சரி, சமரச உடன்பாடு இருக்குதானா? இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படின்னும் போது அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கிறது எனக்கு புரியல. அதுதான் கஷ்டமாக இருக்குது. இல்லை, இன்னொன்று அடிக்கடி நீங்கள் சொல்லுவது 3 முறை உயிரை காப்பாற்றினேன், என்னை வந்து இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாரே, என்ன துரோகப்பட்டம் சாட்டிட்டாரு, அதில் ஒரு முறையை ஏற்றுக்கிறார், கடலில் விழுந்தேன் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு. அது ரொம்ப உருக்கமாக நீங்கள் கூட சொல்கிறீங்க. 3 முறைன்னு சொல்லி அதில் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்க அப்படின்னு. 3 முறை நான் இப்போ சொன்னதாக இருக்குன்னா இப்போ எதோ எம்எல்ஏ பதவி கொடுக்க போகிறாங்களா, எம்பி பதவி கொடுக்க போகிறாங்களா, எதனா அமைச்சராக போகிறாங்களா, அதில் ஒன்றும் கிடையாது. அது அரசியல் ஆதாயம்லாம் இல்லை. ஒரு முறை கடலில் கலந்தது அவரே சொன்னார். இப்போ கடைசியாக நடந்த நிர்வாக கூட்டத்தில் கூட அதுக்கு முன்னே நடந்தபோது கூட சொன்னார், மலை மாவட்டமான நீலகிரி கோத்தகிரியில் பிரச்சாரத்துக்கு வரும்போது நான் அந்த மாவட்டத்துடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறேன், திடீர்னு ஒரு கூட்டம் வருது, தலைவர் போட்டிருக்க அந்த கருப்பு நினைக்கிறாங்க, அவங்க மாலையை போட்டு என்ன மது அறிந்திருக்காங்க, மாலையை போட்டுட்டு அதை இழுக்கும்போது சிக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள், இன்னும் சில நொடிகள் போச்சுன்னா எலும்பு உடஞ்சிருக்கும், கண் வெளியே வருது. அப்போது நான் அவனுங்களை போட்டு அடித்து தூக்கி அவனுங்களை அந்த கிரவுண்டில் கீழே போடுற அந்த மைதானத்தில், அதுக்கப்புறம் ஒரு கீழே உட்காந்து ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவர் தலைவர் தெளிஞ்சார். அன்னைக்கு மட்டும் சில நொடிகள் நான் தாமதிச்சதுன்னு வச்சுங்க, கழுத்தில் முடிஞ்சால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முறை ஒரு இடத்துல இருக்கிறாரு, உடல் குன்றிடுச்சு, மாத்திரை கூடுதலாக போட்டாரோ இல்லை அது நேரத்தில் கூடாத மாத்திரையை தெரியல, அது உடல் நீரிழிவுக்காக போட்டு 90% அவருடைய சுகர் லெவல் குறைஞ்சி போகுது. திடீர்னு எனக்கு ஃபோன் வருது, எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. இது மாதிரின்னு அவருக்கு தலைவரில் உதவியாளர் தம்பி பிரசாந்த் கூப்பிட்டான், எங்கே இருக்கீங்கன்னா இது மாதிரி இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே வாங்க அப்படின்னு பயத்தோடு கூப்பிட்றான். நான் அங்கே போய் பார்த்தா டாக்டர்களும் இருக்காங்க, உட்காந்துருக்கிறாங்க தலைவர் கூட. தலைவர் அப்படியே ஒரு சாஞ்சிட்டு கையில் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வச்சுட்டு இருக்கிறார்.
என்னன்னு கேட்டால் இல்லை, உடனடியாகவே அடுத்த அரை மணி நேரத்தில் அவருக்கு வந்து உயர் சிகிச்சை கொடுக்கணும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்கணும், இல்லைன்னா கோமா நிலைக்கு போயிடுவார் அப்படின்றாங்க. இப்போ நான் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்ட்ரார் இருந்தது மிஸ்டர் திருப்பதி, அந்த முதல்வர், அந்த மருத்துவமனையோட முதல்வர், அவங்கக்கிட்ட விஷயத்தை சொல்லி ஆம்புலன்ஸ் அனுப்புங்க அப்படின்னேன். ஒருவேளை ஆம்புலன்ஸ் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா ஏன் அந்த நேரத்தை தாமதிக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது உயிர்களை பாதுகாப்பதற்கு. அப்போது தலைவரோட அந்த எண்டோவர் வாகனத்திலே போட்டு வேகமாக போகும்போது கோவளங்கிட்ட நெருங்கும்போது தலைவர் தலை சாய்ச்சிட்டார். வண்டி ஓட்டுற பொன்னாங்கன் ஜெயபிரசாந்த் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயபிரசாந்த் ஒரு அடி அடித்து இந்த நேரத்தில் கலங்கக்கூடாது, வேகமாக போங்க அப்படின்னா கோவளம் தாண்டி கேளம்பாக்கிட்ட வரும்போது ஆம்புலன்ஸ் வருது. தலைவர் இறக்கி ஏற்றினா இன்னும் கூடுதல் 5 நிமிடம், ஏன்னா பெரிய உடம்பு ஏற்ற முடியாது. கேளம்பாக்கத்தில் ஒரு பேரிகார்டு இருக்குது, காவல்துறைகிட்ட சொல்லி பேரிகார்டு எடுக்கிறோம். 15 நிமிடத்தில் நாங்கள் வந்து கேளம்பாக்கம் செட்டிநாடு மருத்துவமனையில் போய் சேர்றோம். அங்கே சிகிச்சை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 4 பாட்டில், இவ்வளோ பெரிய பாட்டில் எடுத்து வந்து லிக்விட் சேர்த்துனாங்க. தலைவர் அப்போல்லாம் எந்த நினைவும் இல்லை, ஸ்ட்ரெச்சரில் தான் எடுத்துமே அங்கே படுக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 45 நிமிடம் பொறுத்து கை கால் அசைஞ்சது. டாக்டர்கள் மகிழ்ச்சியாக சிரித்தாங்க. அடுத்து 1 மணி நேரத்தில் கண் வீழ்ச்சி பார்த்துட்டு எங்கே இருக்கிறோம் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைனா அது மாதிரி ஒரு சின்ன அசதியாகி போச்சு, நீங்கள் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னாரு. அப்புறம் டாக்டருங்க சொன்னாங்க, ஒரு 48 ஹவர்ஸ் எங்களோட அப்சர்வேஷனில் இருக்கணும். இந்த மாதிரி நிலைமைக்கு போகிறவங்களுக்கு வந்து ஆர்கன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். என்ன சொல்கிறீங்கன்னாரு. நான் யாருக்கிட்டையும் கேட்கவே இல்லை, சேர்த்துருங்கன்னு மேலே எடுத்து அப்சர்வேஷன் மேலே. இந்த நிகழ்வு வைகோ அவர்களுக்கு தெரியல, இது உயிர் காப்பாற்றினதா அது இல்லை, அவரே சொல்லியிருக்கிறார். இப்போ கடைசியாக கூட்டத்தில் கூட சொல்லி அவர் மாமல்லபுரத்தில் கடலில் விழுந்ததா சொல்கிறார். இல்லை, இதையும் இப்போ போன நிர்வாக கூட்டத்தில் கூட பேசினார். அந்த வல்லம் பஷீர்னு ஒரு கேரக்டர்ஸ் வருதுல்ல, அவங்க கல்யாணத்துக்கு மறுநாள் அவர் போகணும். அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் தான் இது நடக்குது. அப்போ வல்லம் பஷீர் கூட நான் தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வெளியேறிட்டார், கட்சியிலிருந்து ஆல்ரெடி வெளியேறிட்டார், நீக்கப்பட்டார். அப்போது அவருடைய திருமணத்துக்கு நான் போயிட்டு வந்தெல்லாம் கூட சொல்கிறாங்க. அப்போலாம் அவர் வந்து கட்சியிலேருந்து பதவியிலேருந்து நீக்கப்பட்டார். ஆனால் அடிப்படை உறுப்பினராக இருந்தால் நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நீக்கப்படுறார். அப்போது அந்த செய்தியை சொல்லும்போது கூட இப்போ கூட கடைசி நிர்வாக கூட்டத்தில் அது குறிப்பிடுறார். அப்போ அவரே தானே சொல்கிறார் 3 இடத்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்ட்டு. இதில் எதுவும் இதில் வந்து மிகப்படுத்தி நான் எதுவும் பேசலை, நடந்த உண்மைகளை செய்திருக்கிறேன். ஏற்கனவே பதிவாக இருக்குது, மாநாட்டில் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.